மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினராகிய கஞ்சிப்பானை இம்ரான் அவருடைய நெருங்கிய சகா ஒருவர் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது குறித்த விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை உடனடியாக அழிப்பதற்காக புதிய சட்டம் ஒன்று இயற்றப்பட உள்ளது. அது குறித்த விவரங்களையும், யாழ்ப்பாணத்தில் ஒரு வினோதமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஒருவர் இறந்து அவருடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சிலர் அந்த உடலை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். ஏன், எதற்காக என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ரத்மலானை சைமா என்று சொல்லி ஒரு முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மலேசிய காவல்துறையால். அவர் மட்டுமில்லாமல் இன்னும் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரத்மலான சைமா ஆரண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் கஞ்சிப்பானை இம்ரான். அவர் எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் பதுங்கி இருக்கிறார். இப்போவும் பதுங்கி இருந்து கொண்டு இலங்கையில் பல்வேறு நடவடிக்கைகளை அவர் தான் நடத்தி கொண்டிருக்காருன்னு சொல்லி, அதாவது என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இப்போ வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கிற பாதாள உலக குழு உறுப்பினர்களில் அதிகம் ஆக்டிவாக செயல்படுறவரும் அதிக ஆபத்தான நபரும் இந்த கஞ்சிப்பானை இம்ரான் தான் என்று சொல்லி ஏதோ ஒரு நாட்டில் அவர் பதுங்கி இருக்கிறார். ஆனால் இலங்கை புலனாய்வு துறைக்கு தெரியுமா எந்த நாட்டில் இருக்காருன்னு சொல்லி தெரியுமா. எனவே அவரை கைது செய்து மிக விரைவில் நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய நெருங்கிய உதவியாளர் கைது செய்யப்பட்டிருக்கார், இந்த ரத்மலானை சைமா, மலேசிய போலீசாரினால். எனவே முதற்கட்டமாக மலேசிய போலீசார் தங்களுடைய விசாரணைகளை, மலேசிய போலீஸ் எப்படி விசாரிக்க சொல்லி உங்களுக்கு தெரிந்தானே, நல்ல பிரம்படியெல்லாம் போட்டு நல்லபடியெல்லாம் விசாரித்து போட்டு அதுக்கு பிறகு அவர்கள் இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இவர்களை ஆதாரமாக வச்சுக்கொண்டு இனி இவர்கள் கொடுக்க போகின்ற தகவல்களை வச்சுக்கொண்டு கஞ்சிப்பானை இம்ரானையும் கைது செய்வதற்கான நடவடிக்கை ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்கிறது. அவருக்கு சர்வதேச போலீஸ் ஆகிய இன்டர்போல் போலீஸால் ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவரும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னால், இப்போ அண்மை காலமாக இலங்கையில் நடக்கிற முக்கியமான சம்பவங்களை வழிநடத்துவதை கஞ்சிப்பானை இம்ரான் தான் என்று சொல்லப்படுகிறது. ஏனைய நிறைய பேர் கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் நிறைய பேர் மாற்றி மாற்றி ஒரு ஆள் சுட்டு அவர்களே போய் சேர்ந்துட்டார்கள். ஒரு தரம் வழி அனுப்பாமல் தாங்களே போய் சேர்ந்துட்டார்கள். எனவே இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் தான் வெளியில் இருக்கணும். அவர்களும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை உடனடியாக அழிப்பதற்கு புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் கிடைச்சதால அதுக்கான சட்டத்தை உடனடியாக இயற்ற முடியும். இந்த ஔடதங்கள் போதைப் பொருட்கள் சம்பந்தமாக 218வது சட்டம் இருக்காம். அதாவது சட்ட புத்தகத்தில் 218வது அதிகாரத்தில் அதுக்குரிய இது இருக்காம். அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால் சரி, அதுதான் அந்த சட்ட திருத்தம். அதை செய்துட்டா ஓகே. இனி கைப்பற்றப்படுற பொருட்களை வச்சு வடியை பார்த்து வருஷ கணக்கில் வச்சு ஏன் சொல்லுங்க ஆகும், கொஞ்சம் நெஞ்சமாக கைப்பற்றப்படுது 500 கிலோ 600 கிலோ அந்த மாதிரி பிட்டிய தொகையாக கைப்பற்றியக்குள்ள இனி அவ்வளோத்தையும் கொண்டு ஒரு இடத்துல போட்டு அதுக்கு ஒரு ரூமை போட்டு அதுக்கு பாதுகாப்பெல்லாம் போட்டு தேவையில்லாமல் அதை வச்சு பாதுகாத்து கொண்டு செலவு தானே. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தால் பிறகு, அதை இடிக்கிறதுக்கு தீர்ப்பு வந்தால் பிறகு அதை இந்த புத்தளத்துக்கு கொண்டு வரதானே வெனாத்தவில்லை பகுதிக்கு, அதுக்கே STF பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்புன்னு சொல்லி பிட்டி ஏதோ ஊர்வலம் போகிற மாதிரி தான் கொண்டு வரது போதைப் பொருட்களை அதெல்லாம் சும்மா தேவையில்லா வேலை தானே, தேவையில்லா செலவு தானே. எனவே கைப்பற்றியாச்சு, போதைப் பொருளாக எட்டி பார்த்தாச்சு, அளந்தாச்சு, உடனடியாக அதை இடிக்கிறதுக்கு இப்போ சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட இருக்கிறது. நல்ல விஷயம். சாவகச்சேரி நகர சபையினுடைய உப தவிசாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். புதிய உப தவிசாளருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்துலிங்கம் கோகுலராஜ் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் எந்த கட்சி என்று சொன்னால் சங்கு கட்சி, அதாவது சங்கு கட்சியில் சங்கு கூட்டமைப்பு, பல கட்சிகள் சேர்ந்த சங்கு கூட்டமைப்பை சேர்ந்தவர் தான் இவர். உங்களுக்கு தெரியும், போன மாதம் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் 2 பேரை அதிரடியாக பதவி நீக்கம் செய்தவர். ஒன்று சாவச்சேரி நகர சபையினுடைய உப தவிசாளர், மற்றது வவுனியா நகர சபையினுடைய மேயர். 2 பேரையும் ஒரு விசேட வர்த்தமானி மூலம் அதிரடியாக பதவி நீக்கம் செய்திருந்தார் வடமாகாண ஆளுநர் அவர்கள். அதுக்கு பிறகு உப தவிசாளரை தெரிவு செய்யணும்.
அப்போ அதற்கான தெரிவு வந்து நேற்று இடம்பெற்றிருக்கிறது. 2 கட்சியைச் சேர்ந்த முக்கியமானவர்கள் வந்து போட்டிட்டு இருக்கிறார்கள். ஒன்று வந்து இவர் சங்க கட்சியைச் சேர்ந்த இவர், மற்றது வந்து இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக ஒருவர் போட்டி போட்டிருக்கிறார். 2 பேருமே வந்து சமமான வாக்குகள் எடுத்திருக்கிறார்கள். அப்போ அதுக்கு பிறகு எப்படி தெரிவு செய்யறன்னு சொல்லி போட்டு 2 பேர்ட்ட பேரையும் எழுதி குலுக்கி போட்டு அந்த திருவுளச்சீட்டோ இன்னொன்று சொல்கிறதானே அந்த மாதிரி அதான் குலுக்கி போட்டு அந்த பேப்பரில் பேரெழுதி போட்டு அப்படி எடுக்கிறது. எனவே அந்த மெதட்டை பயன்படுத்தித்தான் இப்பொழுது புதிய உபதவிசாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் இடம்பெற்ற ஒரு வீதி விபத்தில் வந்து ஒரு குடும்ப தலைவர் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். இந்த சாவு வந்து அநியாயமான முறையில் நடந்த ஒரு சாவு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நாவற்குழி பகுதியில் ஒரு குடும்ப தலைவர், அவருக்கு 44 வயசு, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பஸ்ஸுக்காக காத்து கொண்டு கேட்கல வீதி கரையில் இருக்கும்போது மோட்டார் சைக்கிள் ஒன்று வேகமாக வந்திருக்குது. கட்டுப்பாடு இல்லாமல் வேகமாக வந்து அவருக்கு மேலே மோதி அவர் வந்து தூக்கி எறியப்பட்டு படுகாயமடைந்து பிறகு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு வந்து 44 வயது. எம் கிறிஸ்துராஜா என்றது அவருடைய பெயர். எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்து இவரை மோதி தள்ளினவர் இருக்கார் தானே, அவரை கைது செய்கின்ற நடவடிக்கைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது இது முதல் தடவையா? இதுதான் நெடுக நடந்து கொண்டே இருக்குது. கிளிநொச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இளம் குடும்ப பெண் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்தால் கூட்டிக் கொண்டு வரத்துக்கு மோட்டார் சைக்கிளில் போக பின்னால் வந்து பெட்டிய மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த 2 பேர் அந்த மோட்டார் சைக்கிளில் மோதி அந்த இளம் குடும்ப பெண் வந்து பலியாகி இருந்தார் சம்பவ இடத்திலேயே. இது வந்து இப்போ போன மாதம் நடந்து நினைக்கிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாங்குளம் பகுதியில் வீதி கரையால் 2 பேர் நடந்து போய் கொண்டிருக்கக்குள்ள வந்து 2 இளைஞர்கள் பின்னால் ஒரு காரில் வந்து இடித்து அந்த 2 பேரும் அதில் வந்து பலியாகி இருந்தார்கள். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. அப்போ ரோட்டால் நடந்து போக முடியாது, ரோட்டுக்கரையில் வந்து வெயிட் பண்ண முடியாது, ஒன்றுமே செய்யலாம் போல நடக்கு. எப்போ எந்த பக்கத்தால் மின்னல் வேகத்தில் வந்து இடித்து தள்ளுவாங்கன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. எனவே பொதுமக்கள் மத்தியில் வந்து வாகனத்தை ஓடைக்குள்ளே வந்து எவ்வளவு கவனமாக ஓடணும்ன்றது ஒரு அடிப்படை நாலேஜ், பேசிக் நாலேஜ். அதுக்கு வந்து யாரும் இங்கே வாராசா நீ பொதுமக்கள் மத்தியில் மோட்டார் சைக்கிள் ஓடும்போது மெதுவாக ஓடணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து காமன் சென்ஸ். அது கூட இல்லாமல் மோட்டார் சைக்கிள் ஓடினமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. எனவே அரசாங்கமும் போலீஸும் வந்து இதுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கணும். அது லைசன்ஸ் கொடுக்கறத வந்து நல்லா இருக்கணும். லைசன்ஸ் எடுக்கிறதே வந்து சரியான கஷ்டம். லைசன்ஸ் நெச்ச மாதிரி எல்லாம் எடுக்கவே முடியாது என்று சொல்லி அப்படி கொண்டுறணும். ஆரம்பத்திலேருந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டுறணும். அப்போ லைசன்ஸை வந்து இனி இல்லைன்ற கஷ்டப்பட்ட ஒருத்தர் எடுத்தார் என்று சொன்னால் அதை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அந்த பொறுப்புணர்வு வரும். லைசன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு சும்மா ஈஸியாக எடுத்தால் அவரால் கட்டச்சு வரைக்கும் அந்த பொறுப்பு வரவே வராது. வெளிநாடுகளில் வந்து எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது வந்து சரியான கஷ்டமோ அதே மாதிரி இலங்கையிலேயும் அந்த சிஸ்டம் கொண்டுறணும். அதுலேருந்து இன்னும் நிறைய நடவடிக்கைகள் செய்யணும். அப்படி ஏதாவது செய்தால் தான் இதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர மற்றபடி இப்படியான விபத்துகள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. யாழ்ப்பாணத்தில் புதைக்கப்பட்ட சடலம் ஒன்றை சில நபர்கள் வந்து தோண்டி எடுத்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் கொட்டடி இருக்குது தானே, கொட்டடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மயானத்தில் வந்து துர்நாற்றம் வீசுன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் போயிட்டு அந்த பிரதேச சபையில் போயிட்டு முறைப்பாடு கொடுத்துருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் வந்து பார்த்தா அங்கே ஒரு பொடி ஒன்றை தோண்டி எடுத்துருக்கு. யாரோ தோண்டி எடுத்திருக்கணும். எடுத்து அது மிருகங்கள் எல்லாம் வந்து கடித்து குதறி சிதைச்சு அது பார்க்க இயலாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடல் புதைக்கப்பட்ட அந்த பெட்டியை காணலையா. அப்போ அந்த பெட்டியை களவெடுக்கிறதுக்கு தான் இதை வந்து தோண்டி எடுத்திருக்கணும். நான் நினைக்கிறேன் அந்த பெட்டியை விற்று போட்டு போதைப் பொருள் வாங்கலாம்னு சொல்லி அப்படி இதன் பிளான் எடுத்துச்சு நம்ம இன்னும் தெரியாது. பெட்டியை கொண்டு ஓடிட்டோம். இப்போ வந்து அந்த உடலை தூக்கி அங்கே போட்டுட்டு பிறகு வந்து உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டு பிறகு உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து முறைப்படி ஒரு மரியாதையாக மறுபடியும் அந்த உடல் வந்து புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த பொட்டி திருடர்களை தேடி இப்பொழுது போலீசார் வலை விரித்துள்ளார்கள். இலங்கையில் அண்மை காலமாக சர்ச்சையை உருவாக்கியிருந்தது இந்த காவடி திருவிழா. அதாவது வந்து தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய தெவிநுவர விஷ்ணு கோயில் இருக்குத்தானே, அங்கே நடைபெறுகின்ற வருடாந்த காவடி திருவிழா. அது என்னதான் விஷ்ணு கோயில் என்று சொல்லி சொன்னாலுமே கூட அங்கே நடக்கிறது வந்து பௌத்த பாரம்பரியமான நிகழ்ச்சிகள் தான், பூசைகளும் அதுதான். அதாவது எசல பெரகரா அதுதான் நேற்று நடந்தது. அதுக்கான அனுமதியெல்லாம் வழங்கப்பட்டு நேற்று நடந்தது. அப்போ நேற்று காவடியெல்லாம் நடந்து முடிஞ்சுது. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று காலமை வந்து இந்த காவடி ஆடுற பக்தர்கள் இருக்கணும் தானே, அவர்களில் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதைப் பொருளுடன்.
ஏன்னு சொன்னால் அந்த காவடியாடுற ஆக்களுக்குள்ளே வந்து கடும் போட்டியாம். 2 பாதாள உலக குழுக்கள் வந்து அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அவையின் ஆக்களான அந்த காவடியாடுற ஆக்களும். அப்போ அவையில் ஒரு சில ஆக்கள் வந்து போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி கடைசியாக அவைக்கு காவடி இல்லை, காவடி வந்து அங்கே விளக்க மறியல தான் காவடி, அவர்களை கொண்ட உள்ளுக்க போட்டுட்டு மற்றாக்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. நேற்று அந்த நிகழ்ச்சி வந்து நடந்து முடிஞ்சது. எனவே காவடி ஆடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்று சொல்லி இங்கால ஒரு பக்கம் பாதாள உலக குழுக்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே நேற்றைய சம்பவத்தை வந்து ஞாபகம் வச்சிருப்போம். எதிர்காலத்தில் வந்து இதனுடைய பின் விளைவுகள் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்று சொன்னால் பாதாள உலக குழுக்காரரை வந்து நம்ப இயலாது. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். நேற்றைய நிகழ்ச்சிக்கு வந்து 1500 போலீசார் வந்து பாதுகாப்பு வழங்கியிருந்தார்கள்.